வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எங்களுக்கு கிடச்சிருக்க இந்த ஒரு வார விடுமுறையை கிராமத்துக்கு போய் இயற்கை சூழலை ரசிச்சுக்கிட்டே நமக்கு பிடிச்சதை செஞ்சு சாப்பிட போகிறோம். கூடவே தோட்டத்தில் இருக்க சின்ன சின்ன வேலைகளையும் செஞ்சுட்டு இயற்கையை ரசிச்சுட்டே சாப்பிடலாம். நான் இந்த மாதிரி சாப்பிடலாம்னு எல்லா பதிவுலையும் சொன்னதை வச்சு வீட்டில் எல்லோரும் என்னை கலாய்ச்சிருக்காங்க. இந்த பதிவில் அந்த காமெடியையும் இணைச்சிருக்கேன். இப்போ நம்ம ஊருக்கு வந்துட்டோம். நல்ல ஒரு இயற்கையான காற்று சுவாசிக்க முடியுது. இருட்டிடுச்சு, அதனால் காலையில் எழுந்திரிச்சு வயல் வரப்பெல்லாம் சுற்றி பார்க்கலாம். பொழுது விடிஞ்சதும் நம்ம எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி சேவல் கூவி நம்மளை எழுப்பி விட்டுருது. கோழியெல்லாம் கூண்டுலேருந்து திறந்து விட்டாச்சு. இனிமேல் அது இறத்த இட போயிடும். இவன் தோட்டத்துக்கு வர எலியை பிடிக்கிற வேட்டைக்காரன். இவன் தான் எங்கள் வீட்டு காவல்காரன். இவனுக்கு மட்டும் இன்னும் விடியலையாம், அதனால் உட்காந்துக்கிட்டே தூங்குறான். இவனும் எழுந்துச்சோன்னே எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு வாசல்லே ரவுண்ட் அடிச்சிட்ருக்கான். கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா விடிஞ்சிருச்சு. காலையில் 8 மணிக்கெலாம் நல்ல வெயில் வந்துடுது. வெயில் வந்துருச்சு, எல்லாருக்கும் பசி எடுக்குங்காட்டி நம்ம போய் சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இல்லாட்டி நம்மளை கும்மிடுவாங்க. கும்மி ஏங்க, நாங்களாம் ஊர்லேருந்து வந்திருக்கிறோம். ஒரு வாரம் எல்லாம் தங்கிட்டு நல்லா கொஞ்சம் இயற்கையோடு எல்லாம் இருந்துட்டு போகலாம் அப்படின்ட்டு. பேரம் பேத்திலாம் வந்துருக்குது. இப்போ என்ன பண்ணலாம் இன்னைக்கு? ஒப்புட்டு செய்யலாமா? சரி, ஒப்புட்டுன்னா அது என்னது? அது ஒப்புட்டுன்னா என்ன? கடலைப்பருப்பு, வெல்லம் போட்டு மைதா மாவு போட்டு உருண்டை பிடிச்சி, எந்த மாவோ ஒரு மாவு தட்டி தோசைட்டில் வச்சு பிடிக்க போடணும். அட போலி தானா? போலின்னு சொல்லி கடையில் விற்கிறாங்களே, ஸ்வீட் போலியா இல்லை கார போலியா? ஓ சரி சரி சரி, ஓகே. அப்போ செய்ய போகலாமா? சரி சரி, ஓகே. அதிரசம் கிடைக்குமா? 3 ஜென்ரேஷன் பேர் இருக்கீங்க. ஆயா, பொண்ணு, பேத்தி இருக்கு. உங்கள் 3 பேர்த்துல யாருக்காவது அதிரசம் செய்ய தெரியுமா? இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு ஒரு நாளைக்கு தடுப்பூசி போட்டு. சரி, முதல்ல வந்து பலகாரத்தெல்லாம் கட்டுறோம், அதுக்கப்புறம் தடுப்பூசி போட்டுக்கிறோமா? தடுப்பூசி போட்டு நிறைய சாப்பிட முடியாதுல்ல. ஓ, அதனால இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்புறம் தான் தடுப்பூசி போட்டு. நம்ம நேற்று தான் ஊர்லேருந்து வந்திருக்கோம். அதுவும் ஒரு வாரம் இருக்கிற மாதிரி பிளான் இருக்குது. அதனால் டெய்லியும் ஒரு பலகாரம் செய்யலாம். இன்றைக்கி ஒப்புட்டு செய்யலாம். அதாவது ஒப்புட்டுனா போலியை தான் ஒப்புட்டுன்னு சொல்லுவோம். இப்போ கடைகள்லாம் கிடைக்கிதில்ல போலின்னு, அதுதான் ஒப்புட்டு. இந்த ஒப்புட்டு செஞ்சு அப்படியே சாப்பிட்றதுனால சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நெய், வாழைப்பழம்லாம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றது இந்த மாதிரி கிராமத்துலலாம் இருக்கிற வழக்கம். முதல்ல இந்த ஒப்புட்டு செய்கிறதுக்கு கடலைப்பருப்பு வேக வச்சுக்கணும். நான் வந்து இந்த ஒப்புட்டு செய்கிறதுக்கு ஒரு 1/2 கிலோ கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதில் ஒரு கை அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறது கூடுதல் சுவைக்கு தான். அதனால் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வெறும் கடலைப்பருப்பு மட்டும் போட்டுக்கலாம். இந்த பருப்பு நல்லா 2 தடவை கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம். இதை குக்கரில் வைக்க தேவையில்லை, ஏன்னா இந்த பருப்பு ரொம்ப மசியணும்னு அவசியம் இல்லை. சும்மா அந்த சாஃப்டாக வெந்தால் போதும். இந்த பருப்பு வேகட்டும், அதுக்குள்ளே வெளியில் இருக்க சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடலாம். இவங்க தான் லேண்ட் ஓனர், அதாவது இந்த இடத்துக்குலாம் லேண்ட்லார்ட். நாம் இங்கே இருக்கிற இந்த ஒரு வாரத்துக்கு இவங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு இவங்களோட வேலையெல்லாம் நாம் தான் செய்ய போகிறோம். இது என்ன மினி கட்டுத்தாரையா? ஆமாம், வெறும் ஆடு மட்டும்தான் இருக்குது. மாடு இருந்தால் நல்லா பெருசாக வேணும் கட்டித்தரேன். ஆனால் இது ஆடு மட்டுங்கிறதுனால சின்னதாக தான் இருக்குது. தலையில் வைமா, தலையில் வச்சு இதான் குப்பை குழியா? இதான் இயற்கை குப்பை குழி. கிராமங்கள்லாம் அப்படி தான், ஒரு குழி பறித்து வச்சு அதிலே குப்பையெல்லாம் கொட்டிடுவோம். அது மகுனதும் பயிருக்கெல்லாம் எருவாயிடும்.
இந்த குட்டி கோழி குஞ்சுங்கள்லாம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்க புது விருந்தாளிகள். இவங்களெல்லாம் பற்றி நம்ம வேற ஒரு பதிவில் விரிவாக பார்க்கலாம். சரி, நம்ம அடுப்பில் வச்சுருக்க பருப்பு நல்லா வெந்துருச்சா இல்லையான்னு பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் செய்யலாம். இந்த பருப்பு ஒரு 3/4 பாகம் அளவுக்கு வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். அதுக்குள்ளே நம்ம ஆடெல்லாம் போய் மேய்ச்சலுக்கு கட்டிட்டு வந்துடலாம். ஆடெல்லாம் கட்டியாச்சு. இந்நேரத்துக்கு பருப்பு வெந்திருக்கோம். நம்ம போய் அதை பார்க்கலாம். இந்த பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இது இனிமேல் தண்ணியை வடிச்சிட்டு அரைச்சி உருண்டை பிடிக்கலாம். ஒப்புட்டுக்கு பருப்பு ரொம்ப குழஞ்சி வந்துடக்கூடாது. குழஞ்சிருச்சுன்னா உருண்டை பிடிக்க வராது. அதனால தான் இது ஆட்டுக்கல் இருந்தால் அதில் அரைச்சிக்கலாம், இல்லைனா மிக்சிலேயே அரைச்சிக்கலாம். இந்த பருப்பு அரைக்கும் போது கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் அரைக்கணும். அதே மாதிரி பருப்பு வேகும் போது தண்ணி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சுத்தமாக வடிச்சிட்டு தான் அரைக்கணும். இந்த பருப்பு அரைக்கும் போதே நமக்கு இனிப்புக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். இதில் வாசனைக்கு ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு தேங்காய் நல்லா பூ மாதிரி திருவி இதிலே சேர்த்துக்கலாம். இப்போ ஒப்புட்டுக்கு கடலைப்பருப்பு வேக வச்சு அதை ஆட்டி எடுத்துக்கிட்டோம். அடுத்து அந்த உருண்டை மேலே நனைச்சி செய்கிறதுக்கு கோதுமை மாவு பேஸ்ட்டு தயார் செஞ்சுக்கலாம். இப்போ இதுக்கு கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அந்த மேலே இருக்க லேயர்லேயும் இனிப்பு சுவை இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். சும்மா ஒரே ஒரு சிட்டிகை மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் பதத்துக்கு கலந்துக்கலாம். இப்போது ஒப்புட்டு செய்கிறதுக்கு நம்ம அந்த கடலைப்பருப்பு நாட்டு சக்கரைலாம் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். இதான் பிரட்டை பணியாரம். இதை வச்சு தான் ஒப்புட்டு செய்ய போகிறோம். ஓஹோ, ஒப்புட்டுனா என்ன, போலியா? போலி. என்ன ஸ்வீட் போலியா, கார போலியா? ஸ்வீட் போலியா. இந்த உருண்டையை ஒப்புட்டா செய்கிறதுக்கு முன்னாடி அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒப்புட்டு செய்கிறதுக்கு உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இப்போ இந்த ஒப்புட்டு செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆடெல்லாம் மேய்ச்சல் கட்டிருந்தோம் இல்லையா, வெயில் வந்துடுச்சு. அதனால் அதை பிடிச்சிட்டு வந்துடலாம். இப்போது ஒப்புட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு தோசைக்கல் அடுப்பில் வச்சு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். அப்புறம் கல் சூடாகட்டும்னு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சோம் இல்லையா, அதை இந்த கோதுமை மாவு பேஸ்ட்டில் நனைச்சி தோசைக்கல்லில் வச்சு நல்லா அழுத்தி விடணும். கொஞ்சம் மெல்லிசாக இந்த மாதிரி கல்லில் வச்சு அழுத்தி விடும் போது கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு கை நனைச்சிக்கலாம். அப்போ தான் கையில் ஒட்டாமல் வரும். ஒரு பக்கம் வெந்தோடனே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு கொஞ்சம் மேலாப்பில் இருக்கிறதெல்லாம் அழுத்தி விட்டுடலாம். இப்போ இந்த ஒப்புட்டு 2 பக்கமும் வெந்துருச்சு. இனிமேல் இதை எடுத்துடலாம். இனிமேல் இந்த ஒப்புட்டை முன்னாடியே சொன்ன மாதிரி அப்படியே சாப்பிட்றதுனால சாப்பிட்லாம், இல்லைனா கிராமங்கள்லாம் செய்கிற மாதிரி கொஞ்சமாக நெய் விட்டு அதில் வாழைப்பழம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுனால சாப்பிட்லாம். சாப்பிடலாம். அப்படி இல்லை, இப்போ அத்தை சொன்னாங்களே அந்த மாதிரி. What is this? சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுங்க. தலையை மட்டும் தான் திருப்பணும், கையெல்லாம் சவுண்டே வரல. இல்ல சாப்பிடலாம் அப்படி சொல்லுங்க. வேகமா நான் சொல்லிட்டேன். சொல்லு, நீங்க முதல்ல சொல்லுங்க, அப்புறம் சொல்லுங்க.
சாப்பிடலாம்.